டே 15 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். எப்பவுமே மனமா படிக்க எங்க காலேஜுக்கு போறது தான் வழக்கம். இன்னைக்கு மனமா பேச போயாச்சு. எந்த காலேஜ் என்று தெரிகிறதா? நாங்கெல்லாம் லா காலேஜுக்கு போனாவே லெகுலர் ஆகி போடுறவங்க. லேடிஸ் காலேஜுக்கு வந்தா சும்மா இருப்போமா? கருத்து பேச வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி தந்திருந்தாங்க. தரமா இருந்துச்சு. வடையும் பிளஸ் தந்திருந்தாங்க. அருமையா தான் இருந்துச்சு. வந்த வேலையை மறந்துட்டு வழக்கத்துக்கு மாறா சுத்த ஆரம்பிச்சாச்சு. சுத்திட்டு இருந்தா மட்டும் பார்த்தது நம்ம சத்திய வெளியே காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹால்ல போய் ஆஜராயாச்சு. அப்போ அற்புதமான பாடலை கேட்டேன். அண்ணனும் வெளியே 2 பாட்டு எடுத்து விடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள தொண்டை கரகரன்னு இருந்துச்சு, அதனால எடுத்து விடல. சரி வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தரமான பேச்சை வரமா விட்டேன். அது ஒரு வேற மாதிரி போயிடுச்சு. எப்பயும் போலதான் நாக் அவுட் ஆயாச்சு. அடுத்து மதிய உணவை மங்களகரமா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிறிது நேரம் கழித்து கரெக்டா வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு பொரோட்டா சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா தோசை தான் சாப்பிட்டேன். நண்பர்களே, அண்ணன் ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கேன். நான் 8வது படிக்கும் போது கூட எழுதுறது இல்லை, என்ன போய் இப்ப எழுத சொல்லிட்டு இருக்காங்க காலேஜ்ல. டெய்லியும் எழுத 8 பேஜ் தரதால எனக்கு ஒரே ஃபீலிங்ஸா இருக்கு. எங்க மேம் இந்த வீடியோ பார்க்காத வரைக்கும் நல்லது. பார்த்தா நாகாலி எழுதிட்டே டேவியும் விட்டுருக்கிறமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.